பீட்ரூட் காரைக்குழம்பு. எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி. பீட்ரூட் செதுக்கிய பீட்ரூட்டை போட்டு நன்றாக வதக்க வேணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி கொண்டு இருக்கிறது பாருங்கள். பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பீட்ரூட் குழம்பு ரெடி ஆகிடும். பீட்ரூட் நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டு நல்லா வேகட்டும். அடுத்து புளி தண்ணி, கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். பீட்ரூட் குழம்பு நல்லா கொதிக்குது. கொதித்தவுடன் 10 நிமிஷம் கழித்து தண்ணி ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் பீட்ரூட் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, பீட்ரூட்டு காரக்குழம்பு ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.